வணக்கம். இது தெற்கின் குரல். நான் அருள் எழிலன். தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வெவ்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, தமிழ்த் தேச விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரான தோழர் தியாகு அவர்கள் வெவ்வேறு தமிழ்த் தேசிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கட்டி திமுக கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார். அவரை நமது தெற்கின் குரல் நிகழ்ச்சிக்காக சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இந்த தமிழர் தேசிய இயக்கம் சார்பில் நிறைய கூட்டணியை கட்டி இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கிற முடிவை எடுத்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக? மக்கள் இயக்கங்கள் 2026 என்ற தலைப்பில் தான் இந்த ஒரு கூட்டு முயற்சி. இதில் தமிழ் மக்கள் உரிமை முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, பல்வேறு அமைப்புகள், மக்கள் அதிகாரம், ஐந்திணை மக்கள் கட்சி, புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி, இப்படி பல அமைப்புகள் அதில் சேர்ந்துருக்கிறாங்க. எல்லாம் ஒரு தமிழ் தேசிய இடதுசாரி அமைப்பு. தமிழ் தேசியம், இடதுசாரி, அது மாதிரி அமைப்புகள் தான். இது சேர்வதற்கு ஒரு முக்கியமான அடிப்படை என்னென்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது எடுத்த நிலைப்பாட்டினுடைய தொடர்ச்சி இது. இப்போ அது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல், இது சட்டப்பேரவைக்கான தேர்தல். இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வேற இது வேறங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த மக்களவை தேர்தலில் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்காக போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நரேந்திர மோடி தலைமையில் அவங்க தேர்தல் நிற்கும் போது என்ன கேட்டாங்க? அப்கி பார் 400 பார்னு சொல்லி கேட்டாங்க. இந்த முறை எங்களுக்கு 400 இடம், அதாவது கூட்டணிக்கு கூட இல்லை, பாஜகங்கிற ஒரு கட்சிக்கே 400 இடம் வேணும். நாடாளுமன்ற மக்களவையிலேயே அவர் என்ன அறிவித்தார்னா, நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு நிலையான அமைப்பை உண்டாக்குவோம் என்றெல்லாம் பேசினார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, அது வெறும் வசனம் இல்லை, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நெடுநாளைய கனவு இருக்குது பாருங்கள், இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுகிற கனவு. அதுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் பல வகையில் தடையாக இருக்குது. இப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற தடைகளை போக்கி திருத்தி இந்து ராஷ்டிரத்துக்கு பொருத்தமான அமைப்பாக இதை உருவாக்கணும். அதற்கு நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரும்பான்மை வேண்டுங்கிறது அவங்களுடைய கணக்கு. அண்மையில் கூட ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு பாருங்கள், சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்கள் நடக்குது, தலைவர்களெல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா அப்போ பார்த்து சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றிக்கலாம். கடந்த காலத்தில் அவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் திட்டத்தை கொண்டு வருகிற போது வேணும்னே அதுக்கு மணி பில்லுன்னு பேர் கொடுத்து அதுக்கு சட்டச்சிக்கல் இல்லாமல் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க. இப்போ நினைச்சது பூரா இருக்கிறத வைத்தே சாதி அந்த சூழலை ரொம்ப தந்திரமாக கையாளுறாங்க. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலையும், அது மகாராஷ்டிராவிலேருந்து பீகார் வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எப்படி பார்க்கலன்னா, ஏதோ அந்த மாநிலத்துக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும், அதில் நம்ம அதிகாரத்தில் இருக்கணும் என்று பார்க்கறதுக்கு பதிலாக அது எல்லாமே எதை நோக்கியன்னா, இந்திய அளவிலான அந்த மைய அதிகாரத்தை உறுதி செய்து கொள்ளணும். அதாவது ஒரு மாநிலத்தை கூட விட்டு வைக்க கூடாது. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஊராட்சியிலிருந்து ஒரு நகராட்சி வார்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு பார்க்குறாங்க. இப்போ கடைசியாக அதுக்கு இந்த வங்காளம், தமிழ்நாடு தடையாக இருக்குது. அதில் எல்லாத்த விட தமிழ்நாடு தான் அவங்க உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 நிராகரித்தது அவங்கள. நிச்சயமாக. வேற இப்போ வங்காளம்லாம் கூட இல்லை, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் 40 இடம் புதுவை உட்பட 40லும் தோல்வி அடைஞ்சாங்க. அதுவும் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சாங்க. இன்னொன்று, அந்த தோல்வி அடைஞ்சது வெற்றி பெறுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னென்னா அவர்களுக்கு மாற்று கருத்தியல் ஒன்றை முன்வைத்து வெற்றி பெறுறாங்க. அவங்க எந்த கருத்தியலை வலியுறுத்துகிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க மாற்று கருத்தியலை முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே கூட நடக்கிற போட்டியாக கூட இல்லை, மற்ற இடத்துலலாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கும். ஆனால் இது நேர் எதிர் முகாமாக இருக்குது. அப்போ இந்துத்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு முகாம் தமிழ்நாட்டில் ஆதரவை பெற்றிருக்கு. இது பெரியார் மண்ணுங்கிறாங்க, திராவிட இயக்கம் செழுமைப்படுத்திய மண், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடத்துகிற ஒரு மாநிலம், இது எல்லாமே அவங்க கனவுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. அப்போ என்ன தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு இதையும் ஒழிச்சு கட்டினாதான் இந்திய அளவிலான ஒரு முழு அதிகாரத்தை அவங்க நிலைநாட்ட முடியும் என்று கருதுகிறாங்க. சட்டமன்ற தேர்தலை அவங்க அப்படித்தான் பார்க்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற அரசியலை குழப்பி விடுவதற்காகத்தான் அவங்களுடைய முயற்சி.
இப்போ அந்த முறையில் தான் இப்போ அதிமுகவை வளைச்சி போட்டாங்க. அவங்க எத்தனை இடம் நிற்கிறாங்க இல்லைங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அதிமுக ஜெயித்தாலும் அவங்க கைக்குள்ளே தான் இருக்க போது, அவங்க விருப்பத்துக்கு தான் கையாள போகிறாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க அவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ இதைத்தான் நாங்கள் என்ன கருதுகிறோம்னா, இப்போ நடக்கிற தேர்தல் ஒரு மாநில சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதுதான் சட்டம். இப்போ எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், அந்த முதலமைச்சர் சார்ந்த ஒரு ஆளுங்கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இது எல்லாமே உண்மைதான். ஆனால் இவை எல்லாமே வெளிப்படையாக தெரிகிற இரண்டாம் பட்சமான உண்மைகள். எது ரொம்ப முதன்மையான உண்மைனா, மோடி அரசாங்கத்தை உறுதிப்படுத்துவதா இல்லையா, அதற்கான எதிர்ப்பை உறுதிப்படுத்துவதா இல்லையா, அவங்க விரும்பக்கூடிய அனைத்திந்திய ஒற்றை அதிகாரத்தை, இது வெறும் கட்சி அதிகாரம் மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கிறது, ஓரளவுக்கு பெயரளவுக்காவது இருக்கக்கூடிய கூட்டாட்சி அமைப்பை சிதைத்து முழு ஒற்றையாட்சியை நிறுவுவது, இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களையே இல்லாமல் செய்து விடுவது, ஆர்எஸ்எஸ்னுடைய வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். இதை மையமாக கொண்டு அவங்க தேர்தலை சந்திக்கும் போது ஜனநாயக சக்திகள், இப்போ சென்ற முறை தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்த ஜனநாயக சக்திகள் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அதே பார்வையோடு தேர்தலை அணுகி தான் அவங்களுடைய நோக்கத்தை நாம் முறியடிக்கணும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சட்டப்பேரவை தேர்தல் என்பது தான் பேர், சட்டம் அதுதான், யார் முதலமைச்சர் யார் ஆளுங்கட்சி எல்லாம் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் கடந்த ஒரு பேர் உண்மை என்னன்னா, இது ஒரு இந்துத்துவ ராஷ்டிரத்தை, இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கிற உரிமைகளையாவது பாதுகாத்து கொள்ளுவதற்காக இந்த தேர்தலை நாம் அணுகணும். இந்த போராட்டம் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று, இதுக்கு பிறகும் தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தி, ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தி, இவர் ஒரு 2024 29 தேர்தல் வரும்போது இவரை மாற்றி இன்னொருத்தரை கொண்டு வந்துடலாம், அந்த சூழ்நிலை இல்லை. அப்படி அந்த சூழ்நிலை வரணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொரு கட்டமாக போராடி மக்கள் சக்தியை திரட்டணும். அவங்க என்ன கவலைப்படலைன்னா, ஒரு தேர்தலில் ஒருத்தர் ஜெயித்து முதலமைச்சராகி அமைச்சராகி அதிகாரத்துக்கு வரணுன்னே அவசியம். நம்ம கண் முன்னால் பார்க்குற உதாரணம், புதுச்சேரியில் கடைசியாக யார் உள்துறை அமைச்சராக இருந்தார்? நமச்சிவாயம். நமச்சிவாயம் எந்த தேர்தலில் ஜெயித்தார்? எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை. ஆளுநர் நியமன உறுப்பினராக சேர்த்தாங்க, அவர் ஆட்சிக்கு வந்துட்டார், பெயரளவுக்கு முதலமைச்சர் இருந்தார். இது பல மாநிலங்களில் இதைத்தான் நினைக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமாரை முகத்தை காட்டி அவருக்கு செல்வாக்கை காட்டி பீகாரில் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அவரை உட்கார வச்சுருந்து என்ன பண்ணாங்க, அவரை தூக்கிட்டு அவங்க ஆளை கொண்டு வந்துட்டாங்க. மகாராஷ்டிராவில் தங்களுக்கு வலிமை இருந்தாலும் சிவசேனை கையில் அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவசேனையை கரைச்சாங்க, தேசியவாத காங்கிரஸை கரைச்சாங்க. அதுக்கு வெளிப்படையாகவே இடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு. இப்போ இந்த சித்து விளையாட்டுகள் நடைபெற முடியாமல் இருக்கிற ஒரே ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உங்களுக்கு. சரி, இதுதான் அடிப்படை. எனவே தான் நாங்கள் என்ன பார்க்குறோம், இந்த தேர்தலை நாம் இந்திய அரசினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக, ஏன்னா இது வெறுமனே அவங்க ஒரு காசு சேர்க்க, வழக்கமாக உங்களை போன்ற இடதுசாரி அமைப்புகள் புறக்கணிப்பு அப்படின்ற நிலைப்பாடு தான் எடுப்பீங்க. ஆனால் அதிலிருந்து மாறி இன்னைக்கு ரொம்ப சரியாக ஒரு திமுக கூட்டணியை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சேர இந்த இந்துத்துவ அபாயம்தான் காரணம். அது ஒரு முக்கியமான காரணம். புறக்கணிப்புங்கிறது என்னன்னா, இப்போ ஹிட்லர் தேர்தல் வழியாகத்தான் ஜெர்மனிக்கு அதிபர் ஆனார். முசோலினி இத்தாலிக்கு அப்படி தான் வந்தார். ஸ்பெயினில் ஃப்ராங்கோ அப்படி தான் வந்தார். அதாவது தேர்தல் என்ற வழிமுறையை அவர்கள் கையாளும் போது அந்த தேர்தல் வழியாக அவங்கள தடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் நம்ம கையாளணும். அதை புறக்கணிப்பதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபீல்டு ஓப்பனாக இருக்கும், யாரும் எதிர்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நீண்ட காலமாகவே நம்ம அந்த வழியை மாற்றிட்டோம். அதனால் பயனில்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளுமே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க இந்த ஃபீல்டுக்கே வரல, வேறு இடத்துல தான் செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம தடுக்கலாம். வீழ்த்துவதற்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யணும். ஏன்னா அந்த வீழ்த்துவது கூட தோற்றம் வாக்குப்பெட்டி வழியான்னு, ஆனால் வாக்குப்பெட்டியில் வாக்காளர்களை கொண்டு போய் ஆதரவு கொடுக்கணுன்னா அதுக்கு அந்த வாக்காளர்கள் நம்ம உண்மையை சொல்லி திரட்டணும்ல.
ம். அது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் தானே. மொபிலைஸ் பண்ணாமல் எப்படி ஓட்டு போடுவாங்க? ம். எனவே அதுக்காகவே ஒரு திரட்டுவதும் எதுக்கு பயன்? அது ஒரு போராட்டம், ஒரு அரசியல் களம். வாக்குப்பெட்டி என்பது ஒரு அரசியல் களம். அதில் இந்த சக்திகளை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. 2026ல் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கிற காலத்தில் பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே தலையிடுறாங்க. அதே காலகட்டத்தில் திமுகவின் செயல் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்க. இந்த 2016ல் இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் இவர் கூட்டணியை கட்டமைச்ச விதம், ஆட்சியை நடத்தின வந்து தோராயமாக எப்படி பார்க்குறீங்க? தேர்தலை எப்படி பார்க்கணும்? ம். இது முதலமைச்சருக்கு சட்டப்பேரவைக்கெல்லாம் பார்க்காம இந்திய அரசினுடைய முற்றாதிக்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம். இப்போ இதை இவர் சரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ம். நீங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. முதலமைச்சர் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த யாரோட நம்ம போராட்டம்னா தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தமிழ்நாட்டுக்குமான போராட்டம். இந்த புரிதல் எங்கிருந்து வருது அப்புறம் உங்களுக்கு? வெல்வோம் ஒன்றாக, ஆமாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்கொள்வோம். ஆமாம். இது 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 இந்த புரிதல் திடீர்னு வரல. ம். இப்போ இதை இந்த இந்த சக்தியை ஃபேஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு முழக்கத்தை கொடுத்துட்டு போவோம். ம். ஒரு சாதாரண ஒரு மலிவான ஒரு முழக்கமாகவோ ஒரு வாக்குறுதியாகவோ இது வரல. திருவனந்தபுரத்தில் மாத்திருபூமி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. இவர் இணையத்தின் வழியாகத்தான் அதில் கலந்து கொண்டார். இப்படி கலந்து கொள்ளும்போது அவர் ஒரு கருத்தை அதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாநில அரசுகள் எப்படி நடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லும்போது கொல்லைப்புற வழியாக ஒரு இரட்டை ஆட்சி முறை நடத்தப்படுகிறதுன்னு சொன்னார். சொன்னது யார் தெரியுங்களா? அண்ணா அவருடைய கடைசி தம்பிக்கு எழுதிய மடலில் சொன்ன வாசகம் இது. அண்ணா வந்து அந்த பொங்கல் மலர் கடைசியாக அதில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இதுதான் அவர் தம்பிக்கு எழுதிய மடலில் கடைசி மடல். இதை நீங்கள் முரசொலிமாறனுடைய புத்தகத்தில் அதனுடைய முன்னுரையில் இதை எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் எப்படி நடத்தப்படுது, எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கொல்லைப்புற வழியாக இரட்டையாட்சி முறை. இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்பட்டது என்பது 1909 1919 காலம். அந்த இரட்டையாட்சி முறைனா என்ன அர்த்தம்னா, ஆளுநரும் அதிகாரத்தில் இருப்பார், அவர் அமர்த்திய சில வெளியாட்களும் அமைச்சர்களாக இருப்பாங்க. இதுதான் இரட்டையாட்சி முறை. இதுக்கு பிறகு 35ஆம் வருடத்திய அரசமைப்பு சட்டம் வந்து 37 தேர்தல் நடந்து, அப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டம் 50ல் நடைமுறைக்கு வந்து, இத்தனை தேர்தல் நடந்த பிறகும் அந்த இரட்டையாட்சி முறை தான் கொல்லைப்புற வழியாக செயல்படுத்தப்படுது என்று அந்த சொன்னதை வந்து இவர் நினைவுபடுத்தினார். ஏன்னா இது வந்து ஒரு மாநில ஆட்சியில் இருக்கிற போது இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பார்வையோடு அதை அணுகிறார். இப்போ முதலமைச்சரோட அவருடைய கட்சியோடு எத்தனை வேறுபாடுகள் கொண்டவர்களும் இந்த அரசமைப்பு இப்படி இருக்குதுங்கிற கருத்தில் வந்து மாறுபட முடியாது. அதனால தான் திருப்பி வந்து அதற்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு. மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கான அதிகாரம் என்பதற்குள்ளே போக வேண்டியிருக்கு. இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த காலத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த முழக்கம். நிச்சயமா நீங்கள் ஒரு சிகரத்தினுடைய முகடு மட்டும் தனியாக மிதக்காது. அது ஏற்கனவே ஒரு மலைத்தொடரில் தான் ஒரு சிகரம் இருக்கும், சிகரத்தில் தான் ஒரு முகடு வரும். அப்படி வந்த ஒரு கருத்து தான் இதுன்னு நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வெறித்தனமாக வச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தேர்தலில் அவர் ஒரு பக்கம் விஜயை வந்து பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குறாரு. விஜய் அவர் ஒரு கல்ச்சரில் இருக்கார். இந்த 2 பேரோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அதான் 2 மேஜிக் வித்தை காட்டுறவனுக்குள்ள போட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. யார் ஏமாத்துறது, யார் என்ன பண்ணுறதுன்னு. அவர் என்ன தமிழ் தேசியத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, தமிழ் தேசியத்தினுடைய என்ன முழக்கத்தை அவர் முன்வைத்துட்டு இருக்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு அவர் ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்க மாட்டார். பெரியாரை கடுமையாக சாடுவதற்காக அவர் யாருடைய பாராட்டுதலை பெற்றுக்கொள்கிறாருன்னா குருமூர்த்தியினுடைய வாழ்த்துக்களோடு தான் அவர் நிற்கிறார். அவர் அதெல்லாம் எதுவும் மறுக்கிறதில்ல. உங்களுக்கு பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண்ணு தான், இதெல்லாம் பேசுறதுனுடைய பின்னணி. அவர் பேசிய செய்திகளுக்கே பிராமண கடப்பாறை, முரணான செய்திகள். நான் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், என்ன பேசிக்கிட்டு இருந்தார்? அவர் தலைவராக போற்றக்கூடிய பிரபாகரன் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதுலேருந்து எடுத்துக்கிட்டு வர்றாரா? அவரை பார்த்தோன்னே தனக்கு எல்லாம் மாறி போச்சுங்கிறாரு. அதனால் இது சுத்தமாக வந்து இந்திய அந்த இந்துத்துவ சக்திகளுடைய பார்ப்பன ஆற்றல்களுடைய ஒரு கையாளாக அவர் செயல்படுறார்.
அதை எவ்வளவு மறைத்து கொண்டாலும் அவரால் மறைக்க முடியாது. ம். மக்கள்கிட்ட அது எடுபட போகிறதும் இல்லை. அவ்வளோதான். மக்களுக்கு வேறு காரணிகள் இருக்குது. ஏதோ ஒரு மாற்றம் தேடுறாங்க. ம். அந்த இடத்துல தன்னை பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு நினைக்கிறார். அது இதுவரை வெற்றி பெறல, இனியும் வெற்றி பெறாது. இப்போ விஜய் பின்னால ஒரு க்ரௌடு கூடுறதா அவங்க மறுபடி அதையே சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு பொது நாகரிகத்துக்கு எதிராகவும் பொது நாகரிகத்துக்கு முரணான ஒன்றாகவும் இருக்கு. அதை எப்படி ஒரு மூத்த தலைவராக பார்க்குறீங்க? ஒரு புதிய கம்பெனி தொடங்கியிருக்கார். சினிமா கம்பெனி மாதிரி இது ஒரு அரசியல் கம்பெனி. இந்த சினிமா கம்பெனியினுடைய தொடர்ச்சியாகவே நீங்கள் வெறுமனே முழக்கங்கள், நடைமுறைகள் மட்டுமில்ல, ஆட்கள் இவருக்கு இருக்கக்கூடிய மேனேஜர்லாம் இப்போ கட்சியில் மேனேஜர் ஆயிடுறாங்க. ஓ, சினிமாவில் இவருக்கு யார் கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இங்கேயும் வந்துடுறாங்க. எந்த விதமான அரசியல் தன்மையும் கிடையாது. ஆனால் எதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக எதுவும் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. இப்போ உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு கடுமையாக எரியுது. ராஜா சொல்கிறாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு ஒரு முழக்கமே கொடுக்குறார். அயோத்தியாக்குவோன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்னங்கிறது யாருக்குமே தெரியாததே இல்லை. ஒரு கலவரக்காடாக நாட்டை மாற்றுவது. அதில் பல்லாயிரம் உயிர்கள். பாபர் மசூதியை இடித்தது, ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளவு கலவரங்களை உருவாக்குனாங்க. ஒரு பழைய நினைவு சின்னத்தை இடித்து விட்டு 1000 கல்லறைகளை நாடெங்கும் உருவாக்கிய நிகழ்ச்சி தான் அது. இந்திய வரலாற்றில் அதை போன்ற பயங்கரவாத நடவடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோன்னு அதனுடைய பொருள் என்ன? தமிழ்நாட்டிலையும் அதே போல் மத மோதலை உண்டாக்குவோம்னு அர்த்தம். இதை கண்டிக்கணும். இப்போ அதிமுக அவங்களுக்கு அடிமை திமுகவாயிட்டாங்க. இவங்களுக்கு பாஜகவுக்கு அவங்க எதை பற்றியும் அவங்க கண்டுக்கல. இன்னும் சொல்ல போனால் அவங்கள கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவன் விழா நடத்திட்டு இருக்கிறான். இப்போ இவர்கிட்ட கேட்கும்போது அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுல அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்களே, அதை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு மக்கள் மோதி கொண்டு செத்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து இவங்களுக்கு கட்டளை வரல, இவங்களுக்கு அனுமதி வரல, நீ இதை பற்றி பேசலாம் என்ற அனுமதி வரல. அவங்களே பாதிக்கப்படக்கூடிய பல செய்திகள் இருக்குது இந்த திரைப்படம் சம்மந்தமெல்லாம். அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல. தணிக்கைத்துறை இப்போ ஒரு 2 நாள் முன்னால் இந்த மயிலாப்பூரில் அவங்க வேட்பாளர் நிற்கிறார், வெங்கட்ராமன் சார். எங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி. எதில் திமுக தான் பிரதான எதிரின்னா இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாஜக நண்பன்னு அர்த்தம் இதானே. அதுக்கு வேறு என்ன பொருள் இருக்குது? களத்தில் 4 கட்சி நிற்கிது. முக்கியமாக 4 கட்சியில் ஒரு கட்சியாக திமுக நிற்கிது. எங்களுக்கு திமுகவை நாங்கள் எதுக்குறோம், பாஜக எதுக்குறோன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்களுக்கு பிரதான எதிரி இதான்னு சொன்னால் அப்போ பிரதான கூட்டாளி உங்களுக்கு யார்? பிஜேபின்னு அர்த்தம். இப்போ இது எல்லாமே பிஜேபி வெவ்வேறு கடைகளை திறந்து அவங்களை பாதுகாத்து கொள்கிறாங்கன்னு அர்த்தம். பிஜேபி இவ்வளோ ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. வெறுமனே தணிக்கைத்துறை மட்டும் இல்லை, எஸ்ஐஆர் இருக்குது, நம்மளோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க போகிறாங்க, அதுக்கு தான் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்துகிறாங்க. இதை எல்லாமே பேசாமல் ஆனால் பிஜேபியோட ஒத்திசைவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கிறாங்களே. ஆமாம், அது அவங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனக்குறைகள், அதிருப்திகள், இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தங்கள் அரசியலை வளர்த்து கொள்ள முற்படுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா பிஜேபி, அதனுடைய பொருளியல் கொள்கைகள். இப்போ தமிழ்நாட்டில் எது பெரிய பிரச்சனை சொல்லுங்கள்? வேலையின்மை பெரிய பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் பெரிய பிரச்சனை. 2014 மோடி ஆட்சிக்கு வர்றார். வரும்போது என்னத்தை சொல்லி வந்தார்? சப்கே சாத் சப்கோ விகாஸ் இல்லையா? அதனுடைய விளைவு என்ன? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், வெளிநாட்டிலேருந்து இதெல்லாம் கொண்டு வந்து நாட்டில் சேர்த்துருவேன், 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. இன்னும் இப்போ நேற்று நான் அவருடைய ஒரு பழைய பேச்சு ஒன்று கேட்டேன், அவருடைய இளமை கால பேச்சு. ஏன்னா இப்போ உலக சூழலில் இந்தியாவுக்கு ஏற்பட்டுக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா, $1 மதிப்பு 90 ரூபாய் ஆயிடுச்சு. இவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் 56 ரூபாய். பல 10 ஆண்டுகளாக எனக்கு நினைவு கட்டிய காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் $1 1 இருந்த காலம் கூட ஒன்று இருந்திருக்கு. அது எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு நினைவுள்ள காலத்துலேருந்து 40 ரூபா குறைஞ்சது. சிங்கப்பூர் டாலர்னால் 10 ரூபா, அமெரிக்கன் டாலர்னால் 40 ரூபா, இதுவெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. இவங்க பிரிட்டிஷ் பவுன் மட்டும்தான் 75 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஆனால் டாலர் இன்றைக்கி 90 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா,
உலக அரங்கில் ரூபாய் அந்த அளவுக்கு மதிப்பு குறைவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது நமக்கு பணவீக்கத்தை உண்டாக்கும், விலைவாசி பெருகும். ஏன்னா இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெர்னி சாண்டர்ஸ் போன்ற அமெரிக்க செனட்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டாலர் மதிப்பே குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. அதை தங்கத்தோட ஒப்பிடணும். தங்கத்தோட ஒப்பினா அப்போ குறைந்து போன டாலர் மதிப்புக்கு எதிராகவே ரூபாய் மதிப்பு இவ்வளவு மோசமாக குறைஞ்சி போச்சு. ஆனால் அவர் அது பேசுகிறாரு, ஜப்பானிய நாணயத்தின் மதிப்பு குறையவில்லை டாலரோடு ஒப்பிட்டால், சீன நாணயத்தின் மதிப்பு குறையவில்லை, ஐரோப்பிய நாணயத்தின் மதிப்பு, ஏன் இந்திய ரூபாயின் மதிப்பு மட்டும் குறைந்தது என்பதற்கு இந்த காங்கிரஸ் ஆட்சி பதில் சொல்லியாக வேண்டும். யார் மோடி 2014 தேர்தலுக்கு முன்னதாக பேசின பேச்சு உங்களுக்கு. ஆனால் 2014க்கு பிறகு தான் இது என்ன ஆயிருக்குன்னா மோசமாக வீழ்ச்சி, மிக மோசமாக போயிருக்கு. இன்னும் மோசமாக போகுது. இப்போ உடனடி வருங்காலத்திலேயே மிக மோசமாக. அப்போ இது என்ன இப்படிலாம் சொன்னீங்களே, இவ்வளோ ரூபா கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்பயே அமித்ஷா என்ன சொன்னார்னா, இது எல்லாமே ஜும்லான்னார். சும்மா வாய்ச்ச வாழ்க்கை சொல்கிறது, இதெல்லாம் நம்பி கேட்காதீங்க. நிதின் கட்கரி என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினச்சிருந்தா அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம்னார். உங்களுக்கு களவாரி விட்டார் உங்களுக்கு. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தான் நமக்கு இங்கே தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்குது. இந்த விலைவாசி உயர்வை அடியோடு கட்டுப்படுத்துவதற்கோ, புதிய வேலை வாய்ப்புகளை முழுமையாக உருவாக்குவதற்கோ மாநில அரசு கையில் இன்றைக்கி இருக்கிற அதிகாரமே போதாத ஒன்று உங்களுக்கு. ஏன் 1000 ரூபா கொடுக்குறதே சாத்தியமில்லைன்னு சொன்ன எடப்பாடியார் இப்போ நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறார். சரி, இந்த 2000 ரூபாயினுடைய மதிப்பு இப்போ எப்படி இருக்கும், அடுத்து 2 வருஷம் கழித்து எப்படி இருக்கும்? இதை ஒரு மாநில அரசு கையால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி கொடுக்குறீங்க, அகவிலைப்படி கொடுக்குறீங்கன்னா விலை உயர்வுக்கு ஏற்ப கொடுத்தாகணும். இப்போ இதில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? இது எல்லாமே இந்திய அரசினுடைய கொள்கை தொடர்பானது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஏன்னா வேளாண் சட்டங்களை நாடே எதிர்த்த போது அதிமுக நாடாளுமன்றத்திலேயே அந்த சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதை பற்றிலாம் அவர் வாய் திறக்கவே மாட்டார். அவர் அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு வரப்போகுதானே நமக்கு தெரியாது. அந்த அளவு நிற்க போகிறதில்ல அவங்களுக்கு. அதனால் எப்படி இருந்தாலும் மக்கள் ஏமாந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கோமாளித்தனமான அரசியலுக்கு பின்னாலெல்லாம் போகக்கூடாது. அவர்களுக்கு என்ன விதமான குறைகள் இருந்தாலும் அது அரசியல் அரங்கத்தில் மாற்று அரசியலை கொண்டு தான் பண்ணணும். எதா இருந்தாலும் மக்கள் தங்களுடைய சிக்கல்களை போராடித்தான் தீர்க்கணும்னா அந்த போராடுகிற களத்தை, அந்த உரிமை களத்தை அவங்க பாதுகாத்து கொள்ளணும். அதை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் அவங்க இந்த தேர்தலையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி தான் அதை பாதுகாத்து கொள்ள முடியும். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.